கண்களில் சிவப்பு கோடுகளா? அலட்சியமாக இருக்காதீர்கள். இதுதான் முதல் அறிகுறி. கண்ணாடியில் பார்க்கும்போது கண்களில் சிவப்பு நிற கோடுகள் தென்படுவது பலருக்கும் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் சில நேரங்களில் அது உடல்நல பிரச்சனைகளுக்கான ஆரம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கலாம். எனவே அதனை அலட்சியப்படுத்தாமல் கவனிக்க வேண்டியது அவசியம். நீண்ட நேரம் மொபைல், கணினி அல்லது தொலைக்காட்சி திரையை தொடர்ந்து பார்ப்பது கண்களுக்கு அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதனால் கண்கள் வறண்டு இரத்த நாளங்கள் விரிவடைந்து சிவப்பு கோடுகள் தென்படலாம். போதிய ஓய்வு மற்றும் இடைவெளி கொடுப்பது இதை தவிர்க்க உதவும். தூக்கமின்மை, அதிக மன அழுத்தம், புகைப்பிடித்தல், தூசி மற்றும் மாசு போன்ற சுற்றுச்சூழல் காரணிகளாலும் கண்களில் சிவப்பு தோன்றலாம். இவை கண்களின் இயல்பான ஈரப்பதத்தை குறைத்து எரிச்சலை ஏற்படுத்தும். சிலருக்கு ஒவ்வாமை காரணமாக கண்கள் சிவந்து அரிப்பு, நீர்வடிதல் போன்ற அறிகுறிகள் தோன்றலாம். இதுபோன்ற நிலையில் மருத்துவரின் ஆலோசனையின்றி கண் சொட்டு மருந்துகளை பயன்படுத்துவது சரியான தீர்வாக இருக்காது. கண் தொற்று, கண் அழுத்தம் அதிகரித்தல், உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு போன்ற உடல்நல பிரச்சனைகளுக்கும் சில நேரங்களில் கண்களில் சிவப்பு கோடுகளாக வெளிப்படலாம். குறிப்பாக சிவப்புடன் கடுமையான வலி, பார்வை மங்குதல் அல்லது வெளிச்சத்தை பார்க்க சிரமம் இருந்தால் உடனடியாக கண் மருத்துவரை அணுக வேண்டும். கண்களை அடிக்கடி கைகளால் தேய்ப்பது, தரமற்ற கான்டாக்ட் லென்ஸ்களை பயன்படுத்துவது அல்லது காலாவதியான கண் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவதும் கண்களில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். கண்களில் சுத்தம் மற்றும் பாதுகாப்பில் எப்போதும் கவனம் செலுத்த வேண்டும். தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது, சத்தான உணவுகளை சாப்பிடுவது, திரை பயன்பாட்டின் போது இடைவெளி எடுப்பது, போதிய தூக்கம் பெறுவது போன்ற பழக்கங்கள் கண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும். கண்களில் சிவப்பு கோடுகள் அடிக்கடி தோன்றினாலோ அல்லது நீண்ட நேரம் நீடித்தாலோ தாமதிக்காமல் கண் மருத்துவரிடம் பரிசோதனை செய்து கொள்வதே பாதுகாப்பான முடிவாகும்.